ராம்கி, இதில் உங்கள் பார்வை என்ன? இதில் வந்து நம்ம மாநிலம் அளவில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க முடியாது. தமிழ்நாடு வந்து ஒரு 5-6 பகுதிகளாக தான் பிரிந்து தான் இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்குலாம் பெரிய அளவுக்கு இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட். அதுகளை தவிர்த்து விட்டு திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வந்து காங்கிரஸ் தென் தமிழ்நாட்டில் டவுன் சவுத்தில் மதுரைக்கு தெற்க கொடுக்குது. ஆனால் நீங்கள் வட தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு டாப் 5 இடம், ஒரு நான் தனிப்பட்ட உள்ள ஒவ்வொரு கட்சியோட செல்வாக்கு அடிப்படையில் டாப் 5 எடுத்து பார்த்தா டாப் 5 காங்கிரஸ் இல்லை. அதை விட பெரிய அளவில் திமுக, அண்ணா திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாஜகலாம் வளர்ந்துருக்கு வட தமிழ்நாட்டில். ஸோ அதனால் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு முழுக்க சம அளவில் எல்லா அளவுலையும் இருக்காங்க, பலமாக இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ஏரியா இருக்குது, அந்த ஏரியா இருக்குது. அதில் திமுக கூட்டணி காங்கிரஸ் இருக்கும்போது அந்த ஓட்டு வந்து அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை தவிர அவங்க தவேக்காக போனால் அது நடக்காது. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுக கூட்டணி இடம்பெறுவது 2 பேருக்குமே நல்லது. ஆனால் அதே நேரத்தில் வட தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து காங்கிரஸுக்கான தொகுதிகளை வந்து விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மாறும்போது அது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. அதை வைத்து நம்மளால் ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியாது. ரெண்டாவது, எல்லாருமே சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் என்டிஏ பொறுத்தவரை நிறைய பேர் நிறைய மதில் மேல் புனைகளாக இருக்காங்க, அவங்க முடிவெடுக்க முடியாத அளவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க சில பேர் முடிவு எடுத்துட்டு அறிவிப்பிற்காக காத்திருக்காங்க. தினகரன் சொல்கிறாருல, நாங்கள் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரிலாம் சொல்கிறாரு அவர். எங்கள் கையில் அது யாருக்காக வேணாலும் பார்க்கலாம்ல, என்டிஏவுக்காகவும் பார்க்கலாம், டிவிக்காகவும் இல்லை. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் இவங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா இவங்களே அறிவித்துருவாங்க. ஸோ இதை விட பெட்டரான ஒரு ஆஃபரை எதிர்பார்த்து ஒரு அறிவிப்பை யார் வெளியிடணும்? அந்த கூட்டணிக்கு யார் தலைமையா இருக்கிறாங்களோ அவங்க தான். ஆமா, என்டிஏ அதான் ஆஃபிஷியலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது ஏன் என்டிஏ நீங்க சொல்றீங்க? அது டிவிக்கேவா கூட இருக்கலாம்ல. இல்ல, டிவியா இருக்குது வாய்ப்பு இல்ல. அதனால தான் சொல்ல, அவர் ஆரம்பத்துல வெற்றி கூட்டணி சொன்னவர் இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து என்டிஏயில் இருப்பதற்கு முடிவு எடுத்து விட்டார். அவர் ஏதோ அவர் மட்டும் இல்ல, பொதுவாக தினகரன் மட்டும் இல்ல, தினகரனை போன்று தேமுதிக எல்லாருமே வந்து அவங்க கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு, இதை விட பெட்டரா இருக்குமா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா சரியா தான் இருக்கும். அப்ப வந்து டிடிவி ஓகே, டிடிவி இந்த பக்கத்துக்கு ஓகே, அதே போல பிரேமலதா ஓகே. இன்னும் ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஒன்று இருக்கு. கடந்த 2021 தேர்தலில் திருமதி சசிகலா அம்மையார் எடுத்த முடிவுங்கிறது மிக முக்கியமான முடிவு. அதாவது இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றுவதற்காக ஒதுங்கி இருப்பது அப்படிங்கிற முடிவு. கிட்டத்தட்ட அதே போன்ற முடிவுகளை சில தலைவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஒதுக்கப்பட்டாலும் அது ஒதுக்கப்பட்டாலும் ஒதுங்கி இருக்காங்க. அதுக்கு ஒரு நியாயப்பட ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் இருந்ததுல. அது அவங்க சொன்னது என்னன்னா, நான் ஒதுங்கி இருக்கேன், நான் சைலண்டா இருக்கேன். அது போன்ற வாய்ப்பு ஒருவேளை ஓபிஎஸ் கிடைக்கலாம். ஓபிஎஸ் என்ன சொல்ல, இரட்டை இலையை நான் வந்து இரட்டை இலைக்கு காப்பாற்றுவதற்காக நான் இந்த தேர்தலை விட்டு விலகி இருக்கலன்னு ஓபிஎஸ் முடிவு எடுக்கலாம். விலகி இருக்கேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் விலகி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அடுத்தது? அவர் போட்டியிடாம அடுத்து அவருடைய அந்த அரசியல்ல அவருடைய அவருடைய ஆதரவாளர் என்ன பண்ணுவாங்க? இல்ல, நீங்க அந்த முடிவு ஐயா ஓபிஎஸ் எடுக்கவே மாட்டார். ஏன்னா 2001க்கு பிறகு கடந்த 25 வருடங்கள்ல தமிழ்நாட்டில் ஒருத்தரோட கார்ல அதிக நாள் தேசிய கொடி பறந்திருக்குன்னா அது ஐயா ஓபிஎஸ் தான். கிரீன்வேஸ் ரோட்ல அதிக நாள் அந்த பங்களால இருந்து அவர் அதிகாரத்தை விட்டு ஒரு நாள் வெளியே இருக்க மாட்டாரு. அவர் தேர்தலை புறக்கணிக்கிறதுங்கிறது வந்து ஐயன் ராம்கி எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவரை சரியா ஸ்டடி பண்ணாம ராம்கி சொல்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரும்பான்மை சொல்றது ஒத்துக்கிறார். 3 முறை ஐயா ஓபிஎஸ் தேர்தல் களத்தை புறக்கணிக்கவே மாட்டாரு. சிக்கலை இன்னொன்னு, ராம்கி அவர் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கக்கூடிய ஆளே கிடையாது. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், 3 முறை முதலாக இருந்தவர். அவருக்கு வந்து இந்த ஒரு சட்டமன்றத்தில் போட்டியிடுவதோ இதன் மூலமா பதவிகளை பெறுவதோ ஒரு பெரிய லட்சியமே இல்ல. அவருடைய இலக்கு என்பது அதிமுக தலைமைக்கு எதிராக சார். அந்த அதிகாரங்கிறது அது என்னங்கறத உணர்ந்தவர் அவரு. அதை எந்த சூழல்லையும் அவர் விடமாட்டாரு அப்படிங்கறத அவர் சொல்றேங்க. அவர் போற இடத்துல அதிகாரம் இருக்குங்க. இத கிளைமாவே நான் வைக்கிறேன். அவர் அப்படியாப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணக்கூடியவர் தான். அவர் ஸ்ட்ரென்த்ல பாலிடிக்ஸ் பண்ணவே மாட்டாரு, ஸ்ட்ராட்டஜில பண்ணக்கூடியவர். நிச்சயமா நான் சொல்றேன், எங்க அதிகாரம் இருக்கோ அங்க ஓபிஎஸ் எந்த இடத்துக்கு ஓபிஎஸ் போறாரோ அந்த இடத்துக்கு நோக்கி அதிகாரம். அவர் ஏற்கனவே உச்சம் தொட்டு விட்டார். இப்ப அவருடைய போட்டியாளர் எடப்பாடி அவர்கள் அவருடைய வீழ்ச்சிக்காக காத்திருப்பார். அது அவருக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவோ இல்ல வெளிமுகமோ போறதுக்கான வாய்ப்பு இல்ல. கிட்டத்தட்ட அவர் திரும்ப சசிகலா அவர்கள் வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க திரும்ப சசிகலான்னு சொல்லி சொல்றதுனால கேக்குறேன், சசிகலாவே உள்ள கொண்டு போறாங்களா? இல்ல, தேர்தலில் இருந்து விலகி. அதாவது 2021 தேர்தல் போட்டி போட முடியல. 2021 தேர்தலில் சசிகலா எடுத்த 2027 வரை சின்னமாவுல போட்டி போட முடியாது. நான் ஒரு ஆப்ஷனா சொல்றேன். ரெண்டாவது இதே ஆப்ஷனை திரு சீனியர் ராமதாஸ் அவர்களுக்கு பொருந்துகிறார். அவரும் கூட என்ன சொல்லலாம், மாம்பழ சின்னம் முடங்காமல் இருப்பதற்காக தன்னுடைய சமூக வாக்கள் அனைத்து ஒருங்கிணைந்து அன்புமணி போவதற்காக கூட அவர் இந்த தேர்தல் விலகி இருப்பதற்கு ஒரு முடிவு எடுக்கலாம். அவரும் அதே வழியை தேர்ந்தெடுத்து. ஸோ அதனால திருமதி சசிகலா அவருடைய வழி 2021 அவருக்கு எடுத்த வழி இன்னைக்கு பல பேருக்கு ஒரு பாடமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஆப்ஷனாகவும் நம்ம வந்து கருத வேண்டி இருக்கிறது. ஸோ அது ஒரு முக்கியமாக ஓபிஎஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய பலன் அளிக்கும் நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமான உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்
பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.